ஆனா அடுத்து ஒரு லோ பட்ஜெட் மாருதி இருந்தேன், கொஞ்சம் வேலை இருக்கு. 2005 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கேன், மதுரை நம்பர்னே. ஏசி வர டைப், எம்பிஎஃப் இன்ஜின், எல்பிஜி என்டாஸ்மெண்ட்ல இருக்கு. இது வந்து ஒரு பார்க் அண்ட் செல்லுக்கு தான். ஒரு வண்டியில ஒரு 20 ரூபா டு 25 ரூபா வேலை இருக்கும்ண்ணா. என்னன்னா பெயிண்டிங் ஒரு 10 ரூபா இருக்கும், எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு 10 ரூபா, சீட் கவர் கம்பல்சரி பண்ணோம்ண்ணா. ஆமா, ஒரு 25 ரூபா வேலை வச்சுக்கோம். 100 பார் சஸ்பென்ஷன்லாம் இருக்கும். ஃப்ரண்ட்ல 2 டயர் புது டயர் இருக்கு. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. ஏசி ஒர்க்கிங் த்ரோ வருது, கேஸ் மட்டும் டாப் அப் பண்ணணும்ண்ணா. 2005 65 ரூபா கேக்குறாங்கண்ணா. வண்டி விசிட் பண்ண சொல்லுங்க. ஒரு 60 ரூபா, ஒரு 58 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்தாங்க. 2005 மாருதி எம்பிஎஃப் இன்ஜின், எல்பிஜி என்டாஸ்மெண்ட்ல இருக்கு. ஓகேண்ணா. ஆனா டட்சன் 2017 சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குண்ணா. ஆமா, இது வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இப்பதான் ஆமா, நம்ம வரும்போது இது புக்டுன்னு போடல, நீங்க வரும்போது இருந்தது. இப்பதான் ஒரு கஸ்டமர் கொடுத்தோம். ஆமா ஆமா, பேசிட்டு அட்வான்ஸ் ஆயிடுச்சு கொடுத்தோம். இல்ல அவ்வளவுதான், இப்போதைக்கு கலெக்ஷன் அவ்வளவுதான். சீக்கிரமே கூப்பிடுறேன். ஆனா இப்போ இது எல்லாமே இடையில நிறைய கார் வந்து போகுது. ஆமாண்ணே, வர வர உங்களை கொலாப் பண்ணி போடுவேன்ல இன்ஸ்டால, அது ஒண்ணு போயிட்டே இருக்கும். நம்ம எடுத்து ஃபுல் டம்ப் பண்ண முடியாது. வர வர வண்டி வித்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வண்டி இப்ப இங்க இருக்கிற பட்டையில ஒரு 6-7 வண்டி இருக்கும்ண்ணே. நம்ம வண்டி எடுத்த உடனே அதை அப்படியே கொண்டு வந்து கழுவி வித்துறதே கிடையாது. முதல்ல எடுத்த உடனே மெக்கானிக், அப்புறம் டிங்கர், அப்புறம் பெயிண்டிங், அப்புறம் ஏசி வேலைக்கு, ஃபைனலா ரப்பிங் பாலிஷ் போட்டு பல நிப்பாட்டுவானே. அப்ப ஒரு கார் எடுத்து இன்னைக்கு எடுத்தீங்க, நாளைக்கு வித்தேங்கிற கதை முடியாது. எடுத்து எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாள் எடுத்து மினிமம் 10 நாள், மழை காலம் வந்தா 15 நாள் கூட ஆகும். ஆமா, அந்த